எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அரசியல் கள நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற போது ஆட்சி மாற்றத்திற்குரிய சகல வழிவகைகளும் தென்படுகின்றன. தற்போதைய ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் பேச்சுக்கள் தன்னுடைய தோல்வியை உறுதிப்படுத்துவதாக அமைகின்றது. அதேபோல சஜித் பிரேமதாச அவர்களும் மக்களிடமிருந்து ஒரு அனுதாப அலையை நோக்குடன் ரணிலும் அனுபவமும் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கொண்டு தன்னை தோற்கடிப்பதற்கு முயற்சி பண்ணுவதாக பேசி வருகிறார்கள். இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது ரணிலும் சஜித்தும் தோற்பது நிச்சயமாகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் நேற்று அனுரகுமார என்னுடைய நண்பர் என்று கூறியிருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய உரையிலே இவ்வாறு கூறியிருக்கின்றார். அதற்கு பதிலளித்த அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்கள், நான் இவ்வாறெல்லாம் கூறுவதன் மூலம் என்னுடைய உங்களுக்கு எதிரான எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை தடுக்க முடியாது. நண்பன் என்று சொன்னாலும் சரி, அதை விட பெரிய வார்த்தை சொன்னாலும் சரி, நான் உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை எடுத்தே தீருவேன் என்று கூறியிருக்கின்றார். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எல்லா இன மக்களும் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். சிங்கள கிராமங்களிலே இருக்கின்ற மக்களை பார்க்கின்ற போது அவர்களின் வாழ்க்கை தரத்தை சிந்திக்கின்ற போது வடக்கு கிழக்கிலே இருப்பவர்கள் நல்ல வாழ்க்கை தரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைக்கு அனுரகுமார என்ன தீர்வு சொல்கின்றார் என்று தமிழ் தரப்பினரும் கேட்கின்றார்கள், ரணில் விக்ரமசிங்கவும் கேட்கின்றார், சஜித் பிரேமதாசவும் கேட்கின்றார். 13 என்கின்றார்கள், 13+ என்கின்றார்கள், என்னென்னவோ சொல்கின்றார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படித்தான் சொல்வார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அந்த வசனத்தை மறந்து விடுவார்கள். இது சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் வழக்கமாக நடந்து வருகின்ற ஒரு விஷயம். மறுபக்கத்திலே தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வதற்காக எப்போதுமே அந்த தனிநாட்டுக்கு சமனான ஒரு கோரிக்கையை விடுத்து வருகின்றார்கள், அல்லது எதிர்காலத்துக்கு தனிநாட்டை அமைத்துக் கொள்வதற்கான அத்திவாரம் விடுவதற்கான கோரிக்கையை விடுத்து வருகின்றார்கள். இந்த தமிழீழ கோரிக்கையை யார்தான் முன்வைத்தார்களோ தெரியவில்லை. அதனை தொடர்ந்தும் தூக்கி பிடித்துக் கொண்டு தமிழ் மக்களை தமிழ் அரசியல்வாதிகளை மாற்றி வருகின்றார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் தனியான ஒரு நாட்டை அமைத்து அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுகின்ற விடயம் என்பது கடுமையாக யோசிக்க வேண்டித்தான் இருக்கின்றது. ஏனெனில் ஒரு அழகிய சிறிய நாடான இலங்கையை இந்த அளவுக்கு பொருளாதார பிரச்சனையை ஆட்டி படைத்திருக்கின்றது என்றால் அதையும் விட சிறியதொரு பகுதியை எடுத்து அதனை எவ்வாறு அபிவிருத்தி செய்வது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் இது தொடர்ச்சியாக மக்களின் அழிவுக்கே வித்திட்டு செல்கின்ற விடயமாகத்தான் அமையும். எனவேதான் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் சிந்தனையில் அவர்கள் சொல்கின்ற விடயங்களில் பார்க்கின்ற போது இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுடைய பிரச்சனையும் தீர்க்கப்படும். அது தமிழர்களுடையதாக இருக்கலாம், முஸ்லிம்களுடையதாக இருக்கலாம், சிங்களவர்களுடையதாக இருக்கலாம்.
எல்லோருக்கும் இன்று ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கின்றது, பொருளாதார பிரச்சனை. எந்த அளவு வருமானம் கிடைத்தாலும் போதாது என்கின்ற ஒரு நிலைமை தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக போயிருக்கின்றது. இந்த நிலையில் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களுக்குரிய சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோருவதும், அவ்வாறு அதிகரிப்பதன் மூலம் இந்த நாட்டின் பிரச்சினை தீரும் என்று எதிர்பார்ப்பதும் அவ்வளவு புத்திசாலித்தனமான செயல் அல்ல. சம்பளத்தை அதிகரிப்பதற்கு பதிலாக விலைவாசிகளை குறைத்துவிட்டால் இந்த நாட்டில் உள்ள சகல மக்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போது அரசு துறை மட்டுமல்ல, தனியார் துறையும் செழிப்பாக இயங்கத் தொடங்கும். ஏழைகள் செல்வந்தராக வேண்டும், செல்வந்தர்கள் இன்னும் செல்வந்தர்களாக வேண்டும். இதுதான் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை. ஆனால் கடந்த காலங்களில் இவ்வாறு அல்ல. ஏழைகள் இன்னும் ஏழைகளாக மாற வேண்டும், செல்வந்தர்கள் அவர்களும் அழிந்து போக, அரசியல்வாதிகள் மட்டும் தாங்கள் விரும்புகின்ற பாரெல்லாம் சுருட்டிக் கொண்டு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் கிட்டத்தட்ட இந்த நாட்டில் 7% இந்த நாட்டின் பொருளாதாரம் முடக்கப்பட்டிருக்கின்றது. அது அரசியல்வாதிகள் சுருட்டிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பெரிய வர்த்தகர்கள் உழைத்துக் கொண்ட பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை. இதற்கு ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல, முறைகேடாக இந்த நாட்டின் செல்வத்தை சுருட்டி கொண்டவர்களிடமிருந்து அவற்றை மீட்டெடுத்து திரைசேரியில் சேர்க்க வேண்டிய கடமைப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்றது. வேற எந்த அரசியல் கட்சியும் இதனை செய்யாது என்பது கடந்த காலங்களில் தெளிவாக விளங்குகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வாகன அனுமதி பத்திரத்தை பெற்று அதனை செல்வந்தர்களுக்கு விற்று அதன் மூலம் ஒரு தொகை பணத்தை பெற்று தங்களுடைய வாழ்வை வளம்படுத்துவதற்காக முயற்சி செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த செல்வமும் கூட அவர்களிடம் நிலைத்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. மஹிந்த ராஜபக்ஷ போன்ற அரசியல்வாதிகள் அல்லது இந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் தான் முழு செல்வத்தையும் சுருட்டி இருக்கின்றார்கள் என்பதும், இவர்கள் பொருளாதார கொலையாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் அளவிற்கு அந்த விஷயம் மேலோங்கி இருக்கின்றது. எனவே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் இன்னும் 2 வாரங்களுக்கும் குறைவான நாட்களே இருக்கின்றன. அதற்குள் சரியானதொரு முடிவை இந்த நாட்டின் பொதுமக்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.